மத்திய பட்ஜெட்டுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்று காலை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு வரவேற்பு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய பட்ஜெட் தொடர்பான அறிக்கையும் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மத்திய பட்ஜெட்டிற்கு பழனிசாமி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதனை வரவேற்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதிநிலை மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறையையும் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் கடன் அளவை குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இறக்குமதியை குறைக்க, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க ஆராய்ச்சி, உற்பத்தி, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டமைப்புகள் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணு சார் உற்பத்தி, மருந்துகள், ஜவுளி, கண்டெய்னர் உற்பத்தி போன்ற துறைகளில் உற்பத்தியை ஊக்குவிக்க பூங்காக்கள், உயரி மருத்துவ பூங்கா மற்றும் உற்பத்தி மண்டலங்கள் போன்ற பல முயற்சிகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்மொழிந்துள்ளதை தான் பாராட்டுவதாகவும் இதற்கான நிதி ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும், குறிப்பாக ஜவுளி மேம்பாடு திட்டம் திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு நிச்சயமாக மிகுந்த பலனளிக்கும் என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சரக்கு வேக வழித்தட பாதைகள், வேக ரயில் பாதைகள், நீர்வழி பாதைகள் மேம்பாடு போன்றவை போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், ஆயுர்வேதம், கால்நடை துறை முதலியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதையும் தான் பாராட்டுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய 2000 கோடி மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீடு போன்றவை மிக உதவியாக இருக்கும் என்றும், இந்த அறிவிப்புகள் சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிகுந்த பலன் பெறும் என்றும் தற்போது தெரிவித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலக அளவில் இந்தியாவிற்கு நிச்சயமாக ஒரு பொருளாதார நிலையில் வலுவான நாடாக உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் என்றும் தற்போது அதற்கான பாராட்டுகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.